ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 17/5/2025 தேய்பிறை பஞ்சமி நாளைய தினம் முழுவதுமே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கிடைக்காம தவிச்சிட்ருக்கோம். இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிச்சிட்ருக்கிறவங்க நாளைய தினம் வராகி அம்மனை மனதார வழிபட்டாலே போதும், கைமேல் பலன் கிடைக்கும். வராகி அம்மனுக்கு உரிய தினம் பஞ்சமி திதி, அதுவும் நாளைய தினம் வைகாசி மாதத்தில் தேய்பிறையில் பஞ்சமி திதி. நம்முடைய கஷ்டங்கள் கரைந்து போக மிக மிக உகந்த நாள். நாளைய தினம் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வராகி அம்மனை வீட்டில் இருந்தபடியே நம்ம வழிபாடு செய்யலாம். அது எப்படி செய்யறதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுல நிறைய பேருக்கு இன்றளவும் மனசில் சந்தேகம் வந்துட்டு தான் இருக்குது. வராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா, இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. உடல் அளவுலையும் மனசளவுலையும் சுத்தமாக இருக்கிறவங்க அம்மனை வீட்டில் அவங்களுடைய படம் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். இவ்வளோ சுத்தமாக எங்களால் பின்பற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வராகி அம்மனை மனதார நினைத்து தீபத்தில் ஆவாகனம் செய்து தீப சுடர அம்மனாக நினச்சி வழிபாடு செய்யலாம். வராகி அம்மனை வழிபடக்கூடிய நாளைய தினம், அதாவது அம்மனை நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படின்னா சுத்தபத்தமாக இருந்து மனதார வழிபடலாம், தவறு ஒன்றும் கிடையாது. நாளை மாலை வராகி அம்மனை வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை சுத்தமாக குளிச்சிடுங்க, வீட்டை சுத்தம் செஞ்சுடுங்க. நல்ல தேங்காயாக பார்த்து ஒரு தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் இது ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தேங்காயில் ஒரு தாம்பழத்தட்டு வச்சுக்கோங்க. தாம்பழத்தட்டு இல்லைனாக்கா வாழை இலை கிடச்சா கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எச்சில் படாத தட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 2 கைப்பிடி அளவு பச்சரிசியை நீங்கள் வைக்கணும். அதற்கு மேலே அந்த 2 தேங்காயையும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு தேங்காய்க்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனாக்கா நெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அம்மனுக்கு சிவப்பு நிற பூ, செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒத்த செம்பருத்தி பூ ரொம்பவே விசேஷமானது, அது வைங்க. இல்லைனாக்கா செவர்லி பூக்கள் கிடைச்சா கூட நீங்கள் அதையும் வைக்கலாம். அம்மனை அலங்காரம் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக பானகம், கிழங்கு வகைகள், கருப்பு சுண்டல் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. பூஜாரியில் எப்பொழுதும் போல் உங்கள் வீட்டு வழக்கப்படி தீபம் ஏற்று உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் இந்த பச்சரிசி பருப்பி தேங்காயை உடைச்சி அதில் தீபம் ஏற்றுங்க. வராகி அம்மனை மனதார நினச்சி கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில மேலே நீங்கள் பச்சரிசி பருப்பி தீபம் ஏற்றலாம். நீங்கள் தயார் செய்த நெய்வேத்தியத்தை அம்மனுக்கு வச்சு தீபதூபம்லாம் காட்டி உங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க. வராகி அம்மனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள், கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. தேய்பிறை பஞ்சமி திதியில் மாலை 8 மணிலேருந்து இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றினா போதும். எதிரி தொல்லை நீங்கும், பண கஷ்டம் நீங்கும், கடன் சுமை குறையும், தீராத நோய்கள் தீரும். இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் அனைத்துமே படிப்படியாக விலகி நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க தொடங்கும். இந்த பரிகார தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தேங்காயை நீங்கள் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கலாம். அந்த தேங்காயை நீங்கள் சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தேங்காயை மட்டும் எடுத்து பசுமாட்டிற்கு கூட நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். இப்படி செய்யறதுனால, பசுமாட்டிற்கு கொடுக்கறதுனால கர்ம வினைகளால் செய்த பாவங்கள் நீங்கி கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். நாளைய தினம் மாலை மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். பல பேரோட தலைவிதியை மாற்றின ஒரு அற்புதமான ரகசிய தீபம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த தீபம். எது நினச்சாலும் எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான தீபம் இது. நீங்கள் இந்த ஒரு தீர்த்தம் கூட உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தயார் பண்ணி வீட்டில் வைக்கலாம். வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில தாந்திரிக பரிகாரத்தை மூலம் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும். அதுவும் தேய்பிறை பஞ்சமியில் இந்த தீர்த்தம் தயாரிக்கிறது ரொம்ப விசேஷமானது. வீட்டில் பூஜை அறையில் கடவுளை வணங்கும் பொழுது கட்டாயம் வெற்றிலையை பயன்படுத்துவோம். வெற்றிலை வைத்து வணங்கும்போது பல நன்மைகள் நமக்கு உண்டாகும். வெற்றிலை தீபம் கூட வராகி அம்மனுக்கு நம்ம ஏற்றுவோம். 5 வெற்றிலை வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நடுவில் ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வோம். அது பண வரவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வராகி அம்மனுக்கு 5 வெற்றிலை ஏற்றுவோம் இல்லையா? 5 வெற்றிலையில் தீபம் ஏற்றுவோம். இது இந்த வெற்றிலை தீர்த்தம், நம்ம வெற்றிலை தீர்த்தம் ரெடி பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். வெற்றிலை தீர்த்தத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நன்னாரி வேறு,
ஒரு 2 துண்டு இருந்தால் போதும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சின்னதாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது தூள், ஒரு சிட்டிகை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பித்தளை சொம்பு இல்லை செம்பு பாத்திரமோ, அந்த பஞ்ச பாத்திரம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த சொம்பில் நல்ல தண்ணீராக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசம் மிகுந்த இந்த தண்ணீரில் வெற்றிலை காம்பு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த இதோ இப்போ டிஸ்பிளேயில் தெரியுதுல்ல, இந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் அந்த தீர்த்தத்தில் இந்த வெற்றிலையை வைக்கணும். காம்பு வெளியில் தெரியணும். இதை வந்து நீங்கள் தேய்பிறை பஞ்சமின்னு இல்லைங்க, இதை வந்து வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் இதை செய்யலாம். செவ்வாய் வெள்ளி கூட நீங்கள் இந்த தீர்த்தம் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இதை வந்து வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அதில் கூட நீங்கள் செய்யலாம். ஒன்றும் தவறில்லை. இது வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த தீர்த்தம். மகாலட்சுமி தாயாருக்கும் இதை நீங்கள் வந்து செய்யலாம். பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கல்ல வராகி அம்மனை, அப்போ இந்த தீர்த்தத்தை தயார் பண்ணி வச்சுருங்க. அந்த வெற்றிலை வந்து அப்படியே இந்த காம்போடு அப்படியே இருக்கட்டும். இந்த உங்களுடைய அந்த பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுக்க நீங்கள் தெளித்து விட்ருங்க. வீட்டு மூலை முடுக்கில், சமையலறை, படுக்கை அறை, வரவேற்பு அறை, இப்படி எங்கெங்கே எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணீர் வந்து படும்படி நீங்கள் தெளித்து விட்டுடணும். மூதேவி உங்கள் வீட்டில் வாசம் செய்யவே மாட்டாங்க. நறுமணம் மிகுந்த இந்த தீர்த்தத்தினால வீட்டில் சந்தோஷம் நிலையாக இருக்கும். பண கஷ்டம் வராது, மன கஷ்டமும் ஏற்படாது, சண்டை சச்சரவு ஏற்படாது. நோய் நொடி இல்லாத வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு சிறந்த முறை. இந்த தண்ணீரில் கலக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு தீய சக்திகளையும் துரு எண்ணங்களையும் அழிக்கும் ஆற்றல் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த வெற்றிலை சேரும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைந்து காணப்படும். புதிய தொழில் துவங்கும் போது, தொழிலில் வியாபாரம் இருக்கிற இடத்துல கூட இந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சு விடலாம். நிறைய லாபம் வந்து நல்லா கிடைக்கும். இந்த பூஜை செஞ்சால் லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும். இதை கூட நாளைய தினம் நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சு விடலாம். இந்த தண்ணீரை அந்த நேரத்தில் தயாரிக்கணும்னு இல்லை, நாளைக்கு காலையில் கூட குளிச்சுட்டு வராகி அம்மனை மனதார நினச்சிட்டு இந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அது அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். மாலை நீங்கள் வராகி அம்மனோட வழிபாடு முடிப்பீங்களா, முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணீரை கூட வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து விடலாம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை நீங்கள் மாதம் பஞ்சமி தேதியிலே நீங்கள் தெளிக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் தயார் பண்ணி தெளிக்கலாம். ரொம்ப 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 விசேஷமானது. பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாத்தையுமே போகக்கூடிய வெற்றிலை தீர்த்தத்தை நீங்கள் ரெடி பண்ணி தயார் பண்ணி நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மன சந்தோஷத்தோட முழு நம்பிக்கையோட வராகி அம்மனை பஞ்சமி திதியில் வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொடி பொடியாக ஆக்கக்கூடிய சக்தி வராகி அம்மனுக்கு இருக்குது. முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நம்ம கடின உழைப்போட நேர்மையோட நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி முடியலைனாலும் மனதார வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். நன்றி.